Hi guys, welcome back to our channel. So நம்ம சேனல்ல வந்து Readyboost அப்படிங்கிற மெத்தட் பத்தி தான் பார்க்க போறோம். So இந்த மெத்தட் எதுக்காக அப்படி பாத்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு பென்ட்ரைவ் அதை யூஸ் பண்ணி உங்களுடைய லேப்டாப் அல்லது PC உடைய ஸ்பீடை வந்து கொஞ்சம் அப் பண்ண முடியும். ஸோ அதை வந்து நீங்கள் உங்களுடைய ரேம் உங்களுடைய பென்ட்ரைவ் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கோ அதை வந்து ஃபுல்லாக அந்த லேப்டாப் அல்லது பிசியோடைய அந்த ரேம் கெப்பாசிட்டிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து உங்களுடைய லேப்டாப்போடைய ஸ்பீட் வந்து கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 4GB பென்ட்ரைவ் இருக்குது அப்படின்னா அந்த 4GB உங்களுக்கு இப்போ ரேம் வந்து ஒரு 4GB அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு பென்ட்ரைவ் 4GB ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 8GB அப்படின்னு ரேமாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகாது. பட் இது வந்து ஓரளவுக்கான பர்ஃபார்மன்ஸ் தான் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அந்த பென்ட்ரைவோடைய என்ன ஜிபி அளவோ என்ன கெப்பாசிட்டியோ அந்த அளவுக்கான ரேம் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா Readyboost அப்படிங்கிறது உங்களுடைய கெப்பாசிட்டி உங்களுடைய லேப்டாப்போடைய கெப்பாசிட்டியை வந்து கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். ஸோ உங்களுடைய லேப்டாப் ஃபஸ்ட் எடுத்துக்கோங்க. அதில் வந்து உங்களுடைய எந்த பென்ட்ரைவ் நீங்கள் கனெக்ட் பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் வந்து உங்களுக்கு பென்ட்ரைவுக்கு எந்த பாதிப்பும் வராது. ஸோ இதை பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் அந்த பென்ட்ரைவை அகைன் நீங்கள் நார்மல் யூஸும் பண்ணிக்க முடியும். ஸோ அது எப்படிங்க பற்றி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய லேப்டாப்பில் வந்து எந்த பென்ட்ரைவ் யூஸ் பண்ண போகிறீங்களோ அதை ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பென்ட்ரைவை கனெக்ட் பண்ணதுமே அதை ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிற ஒரு செட்டிங்ஸ் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே லாஸ்ட்டில் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா Readyboost அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ மேலே பார்த்திங்கன்னா தெரியும் இந்த Readyboost அப்படிங்கிற ஆப்ஷனை ஃபஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணணும். அது பார்த்திங்கன்னா செகண்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அந்த Readyboost அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு லோட் ஆகும். ஸோ லோட் ஆகி முடிச்சதும் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ do not use this device அப்படின்னு இருக்குது. ஸோ செகண்ட் ஆப்ஷன் இருக்கும். தேர்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா யூஸ் திஸ் டிவைஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அது வந்து லாஸ்ட் இதை கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பென்ட்ரைவ் கெப்பாசிட்டியில் வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த கெப்பாசிட்டியை நம்ம இந்த ரேம் பூஸ்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் பென்ட்ரைவ் ஃபுல்லாகவே இதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதை நீங்கள் ஃபுல்லாக அதை ட்ராக் பண்ணி எந்த அளவுக்கு எம்பி வேணுமோ அதை நீங்கள் ட்ராக் பண்ணி செட் பண்ணிக்க முடியும். தென் அந்த கெப்பாசிட்டி அப்படிங்கிற செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை அப்படின்னு இருக்கும். ஸோ ஜஸ்ட் அப்ளை கொடுத்துட்டு தென் ஓகே அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ ஓகே கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பென்ட்ரைவை எந்த கெப்பாசிட்டி அளவுக்கு செலக்ட் பண்ணிங்களோ அந்த கெப்பாசிட்டி வந்து ஃபில்லாக இருக்கும். ஸோ நான் எந்த அளவுக்கு செலக்ட் பண்ணணும் அந்த அளவுக்கான கெப்பாசிட்டி மட்டும் தான் இப்போ ஃபில்லாக இருக்குது. ஒருவேளை இதுக்கப்புறம் நான் ஃபுல் பென்ட்ரைவுமே இதுக்காக யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் போய்ட்டு Readyboost அப்படிங்கிற கிளிக் பண்ணிவிட்டு அந்த எம்பியை ஃபுல்லாக நம்ம வச்சுட்டு கீழே அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்தோம்னா பென்ட்ரைவ் வந்து ஃபுல்லாகவே இதுக்காக யூஸ் ஆகிக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பென்ட்ரைவ் ஃபில் ஆயிடுச்சு. ஸோ அது ஃபில் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு வேலை இதை ரிமூவ் பண்ணணும், ஒரு வேலை நம்ம பென்ட்ரைவ் எடுக்கணும், நார்மல் யூஸேஜ் நம்ம பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ அதே மாதிரி தான் அந்த பென்ட்ரைவ் ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் செட்டிங்ஸ் போய்க்கோங்க. ஸோ அதே மாதிரி Readyboost அப்படிங்கிற ஆப்ஷன் போய்க்கோங்க. தென் ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா யூஸ் திஸ் டிவைஸ் அப்படின்னு கொடுத்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய do not யூஸ் திஸ் டிவைஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டு அதே மாதிரி அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பென்ட்ரைவ் நார்மல் ரேஞ்சுக்கு வந்துச்சு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எப்படி பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணமோ அதே மாதிரி வந்து வந்துச்சு. ஸோ ஒருவேளை நீங்கள் இதை எனபிள் பண்ணிட்டு மறுபடியும் நீங்கள் பென்ட்ரைவ் நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணும்போது நீங்கள் இதை டிசபிள் பண்ணிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த Readyboost மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அந்த இடத்துலேயே அவங்க மேலே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். ஸோ இந்த மெத்தட் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒர்க் ஆகுது இல்லை அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போன்ற நிறைய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்குறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கக்கூடிய பெல் சிம்பலை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. See you on an interesting video. Bye bye.